தந்தையின் ஆசைக்காக மருத்துவரானவர். தனக்குள் இருந்த தாகத்தால் அரசியலுக்கு வந்தவர். ஜெயலலிதாவின் நம்பிக்கையை பெற்று இளம் வயதிலேயே சட்டமன்றத்துக்குள் நுழைந்தவர். ஒரே தொகுதியில் 3 முறை வெல்லும் அளவுக்கு மக்களின் நம்பிக்கையை பெற்றவர். சுகாதாரத்துறையின் ஹீரோ என புகழும் அளவுக்கு வேலை பார்த்தவர். எடப்பாடி பழனிசாமியின் நம்பிக்கைக்குரிய தளபதிகளில் ஒருவர். அவர்தான் சி. விஜயபாஸ்கர். அதிமுகவின் முக்கிய முகங்களில் ஒருவராக இருக்கும் விஜயபாஸ்கர் 1974ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி புதுக்கோட்டையில் பிறந்தார். விவசாயம் சார்ந்த குடும்பத்தில் பிறந்த விஜயபாஸ்கரின் தந்தை அரசியல்வாதி என்றாலும் கூட தனது மகனை அரசியலுக்கு கொண்டு வரக்கூடாது என்றே எண்ணினார். அதனால் படித்து மருத்துவராக வர வேண்டும் என்ற எண்ணத்தை மகனுக்குள் விதைத்தார். அதை ஏற்றுக்கொண்டு விஜயபாஸ்கரும் நன்கு படித்தார். பள்ளி காலங்களில் யார் கேட்டாலும் டாக்டர் என்றே சொல்லி வந்தார் விஜயபாஸ்கர். ஆனால் அரசியல் ரத்தம் சும்மா இருக்குமா என்ன? பள்ளிகளில் நடக்கும் பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு கலக்கினார் விஜயபாஸ்கர். ஆனாலும் அரசியல் குறித்த ஆசையெல்லாம் அவருக்கு அப்போது இல்லை. பள்ளி படிப்பு முடிந்து கல்லூரி படிப்புக்காக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இணைந்தார் விஜயபாஸ்கர். மருத்துவராக வேண்டும் என்ற கனவை துரத்தியவருக்கு காலம் வேறு திட்டங்களை வைத்திருந்தது. ஒரு முறை மருத்துவக் கல்லூரி விருந்தினராக அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா கலந்து கொள்ள வந்திருந்தார். அவரை வரவேற்கும் பொறுப்பை ஏற்றார் விஜயபாஸ்கர். ரங்கோலி கோலம் போன்று ஜெயலலிதாவின் முகத்தை வரைந்து அதை புகைப்படமாக அவருக்கு கொடுத்து வரவேற்றார் விஜயபாஸ்கர். அந்த புகைப்படம் ஜெயலலிதாவை வெகுவாக ஈர்க்க விஜயபாஸ்கரை பாராட்டிவிட்டு சென்றார். அரசியல் ஆசை விஜயபாஸ்கருக்குள் எட்டி பார்க்க தொடங்கியது. ஆனாலும் தந்தையின் கனவை நனவாக்க மருத்துவமே கண்ணென படித்தார். ஆனாலும் விஜயபாஸ்கருக்குள் இருந்த சமூகம் சார்ந்த எண்ணங்கள் பல்வேறு விஷயங்களில் ஈடுபட அவரை உந்தி தள்ளியது. மாணவ அமைப்புகளில் இருந்ததால் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என வாழ்க்கை சமூக பிரச்சனைகளை நோக்கி திருப்பியது. மீண்டும் ஒரு முறை ஜெயலலிதாவை சந்திக்கும் வாய்ப்பும் அந்த சமயத்தில் அவருக்கு கிடைத்தது. விஜயபாஸ்கரின் துடிப்பான நடவடிக்கைகளால் பல்கலைக்கழக மாணவரணி பொறுப்பு அவருக்கு தேடி வந்தது. படித்துக்கொண்டே கட்சி விவகாரங்களில் பங்கு பெற தொடங்கினார். அரசியல் வேண்டாம்னா கேட்கிறையா என வெளியே மகனை திட்டினாலும் தன் மகனுக்கு அரசியல் என்ன அந்நியமா என பெருமைப்பட்டுக் கொண்டார் விஜயபாஸ்கரின் தந்தை. அதே நேரத்தில் விளையாட்டு, கல்வி என அனைத்திலும் முதன்மை மாணவனாகவே திகழ்ந்தார் விஜயபாஸ்கர். அப்போதுதான் அதிமுக மாவட்ட மாணவரணி செயலாளராகும் வாய்ப்பு மருத்துவக் கல்லூரி மாணவரான விஜயபாஸ்கரை தேடி வந்தது. மிக ஆக்டிவாக அரசியலில் ஈடுபட தொடங்கினார் விஜயபாஸ்கர். கட்சிக்காரர்கள் அனைவரோடும் சேர்ந்து செயல்பட தொடங்கினார். மாணவர்களை திரட்டி அரசியல் படுத்தினார். இதனால் விஜயபாஸ்கருக்கென ஒரு அறிமுகம் கட்சியில் கிடைக்க தொடங்கியது. அந்த சமயத்தில் தான் 2001 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருந்தது தமிழ்நாடு. மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு மருத்துவராக பயிற்சியில் இருந்தார் விஜயபாஸ்கர். இள ரத்தங்களை கட்சிக்குள் பாய்ச்ச வேண்டும் என முடிவெடுத்த ஜெயலலிதா பல்வேறு இடங்களில் வேட்பாளர்களை தேடத் தொடங்கினார். அப்போது புதுக்கோட்டை சட்டமன்றத்துக்கு 26 வயதே நிரம்பிய விஜயபாஸ்கரை போட்டியிட வைத்தால் என்ன என்று ஜெயலலிதா எண்ணினார். மோதிர விரலால் குட்டுப்பட்டது போன்று ஜெயலலிதாவை அழைத்து ஆட்சி அரசியலுக்கு விஜயபாஸ்கரை வரவழைத்தார். சந்தித்த முதல் தேர்தலிலேயே வென்றார் விஜயபாஸ்கர். அதிமுகவும் வென்று ஆட்சி அமைத்தது. மிக இளம் வயதிலேயே சட்டமன்றத்துக்குள் நுழைந்த சாதனை பட்டியலில் விஜயபாஸ்கருக்கும் இடம் கிடைத்தது. அரசின் நடவடிக்கைகள், அதிகாரிகளின் செயல்பாடுகள், அதிமுக என்னும் கட்சியின் செயல்பாடுகள் என பலவற்றை அருகிலிருந்து கவனிக்கவும் கற்கவும் எம்எல்ஏ எனும் வாய்ப்பு விஜயபாஸ்கருக்கு பெரிதும் உதவியது. இதனிடையே தொகுதி மறுவரையில் 2011 விராலிமலை தொகுதி உருவாக்கப்பட்டது. அப்பகுதியின் முகமான விஜயபாஸ்கர் மீண்டும் களத்துக்கு வந்தார். சீட் கிடைக்க வென்றார். 3 முறை அதே தொகுதியில் நின்று ஹாட்ரிக் வெற்றியை அடித்தார். 2011 முதல் 2021 வரை அமைச்சராகவும் ஆனார். 2011 தேர்தலில் வென்றவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எல்லாம் இல்லை. ஆனால் ஜெயலலிதாவின் அதிரடிகளில் விஜயபாஸ்கர் மட்டும் தப்பித்து விட முடியுமா என்ன? திடீரென அழைக்கப்பட்டார் விஜயபாஸ்கர். குடும்பத்தோடு வந்து போயஸ் கார்டனில் ஜெயலலிதாவை சந்தித்தார். தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பொறுப்பை கொடுத்து அழகு பார்த்தார் ஜெயலலிதா. அமைச்சர் பதவி என்பது அகல் விளக்கு மாதிரி. எங்கு வைத்தாலும் சுடர்விட்டு எரிய வேண்டும், பட்டாசு போன்று பிரகாசமாகி அணைவது அல்ல என அட்வைஸோடு விஜயபாஸ்கரை எச்சரித்தார். அதை கவனத்தில் கொண்டு சுகாதாரத்துறை அமைச்சராக சிறப்பாக செயல்பட்டார். குறிப்பாக 2015 சென்னை பெருவெள்ளத்தின் போது பல்வேறு மருத்துவமனைகள் பாதிக்கப்பட்டன. அப்போது சென்னை குளோபல் மருத்துவமனையில் உறுப்பு மாற்ற சிகிச்சை மேற்கொள்ளும் நோயாளிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர். மின்சாரம் இல்லாமல் அவர்களை காப்பது இயலாத காரியம் என அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கருக்கு சொல்லப்பட்டது. உதவியாளர் தொடங்கி ஓட்டுநர் வரை அனைவரும் வெள்ளத்தில் சிக்கினாலும் தன் நண்பரை அழைத்துக் கொண்டு மருத்துவமனை விரைந்தார்.
பொதுப்பணித்துறை மூலமாக ஜெனரேட்டர் கொண்டு வரப்பட்டது. ஆனால் மருத்துவமனை முதல் தலைமுறை தண்ணி வண்டி செல்ல முடியவில்லை. என்ன செய்வதென தெரியாமல் திகைத்தார் விஜயபாஸ்கர். அந்த சமயத்தில் பெட்டிக்கடைக்காரர் ஒருவர் கேஸ் மூலமாக இயங்கும் ஜெனரேட்டர் ஒன்றை வைத்திருந்ததை பார்த்து அவரிடம் நிலைமையை விளக்கினார். அமைச்சரே கைகூப்பி கெஞ்சியதை கடைக்காரரால் நம்ப முடியவில்லை. ஏதும் சொல்லாமல் கொடுத்து அனுப்பினார். ஒரு படகில் ஏறி ஜெனரேட்டரோடு தானே நேரில் சென்று அதனை கொடுத்தார். மொத்த மருத்துவமனையும் கஷ்டத்திலும் கூட கைத்தட்டியது. அமைச்சரை பார்த்ததும் அல்லல் தீரும் என்ற நம்பிக்கை பிறந்தது. இப்படி சிறப்பாக செயல்பட்டவருக்கு மீண்டும் 2016 தேர்தலில் வாய்ப்பு கொடுத்தார் ஜெயா. வென்று அதே துறையின் அமைச்சரானார். உறுப்பு தானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேலை பார்த்தார். தமிழ்நாடு உறுப்பு தானத்தில் முதல் இடத்திற்கு வந்தது. மக்களிடையே உடல் உறுப்பு தானம் குறித்து அனைத்து வகையிலும் விழிப்புணர்வு மேற்கொண்டார். இது பலராலும் பாராட்டப்பட்டது. இந்நிலையில்தான் உலகமே கொரோனாவால் பாதிக்கப்பட அதனையும் திறம்பட கையாண்டார் விஜயபாஸ்கர். மொத்த மருத்துவத்துறையும் தேனீக்களாய் வேலை பார்த்தது. தனியாரோடும் பேசி உரிய சிகிச்சை கிடைக்க வழிவகை செய்தார். முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமியிடம் பேசி ஆக்சிஜன் விவகாரத்தில் கவனம் செலுத்தினார். ஆனால் ஆட்சி மாற்றம் வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த போதும் கொரோனா தடுப்பில் விஜயபாஸ்கரை அழைத்து ஆலோசனை கேட்டது தமிழ்நாடு அரசு. மக்கள் நலனே முக்கியம் என நினைத்து தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் பார்த்தார் விஜயபாஸ்கர். இப்படி எப்போதெல்லாம் மக்கள் பணி செய்ய வாய்ப்பு கிடைக்கிறதோ அதனை தவறாமல் பயன்படுத்திக் கொண்டார் அவர். இது மட்டுமல்லாமல் ஜல்லிக்கட்டிலும் விஜயபாஸ்கர் கில்லி. அவரது மாடுகளை அடக்க களத்தில் ஆளே இல்லை. ஊரில் இருந்தால் காளைகளோடு நேரத்தை செலவிடுகிறார். சைக்கிளை எடுத்துக்கொண்டு தொகுதியை சுற்றுகிறார். மக்களிடம் குறைகளை கேட்க சென்றால் பக்கத்து வீட்டுக்காரர் போல பாசம் காட்டுகிறார். அதனால் தானோ என்னவோ 4ஆம் முறை வெற்றிக்கு தயாராகி கொண்டிருக்கிறார் விஜயபாஸ்கர்.